சார் 26 நிமிஷம் அப்படின்னு சொல்றாங்களே, அது அந்த கணக்கீட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த போராட்டம் அவ்வளோதான் நடத்துவாங்களா? அப்படின்ற மாரியான எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா டக்குன்னு போராட்டம் முடிஞ்ச மாரி இருக்குன்னு சில விமர்சனம் வைக்கிறாங்க. ஆனா அதுக்கு பெர்மிஷன்ஸ்ன்றது ஒரு பக்கம் இருக்கு. அத பத்தியெல்லாம் சொல்லுங்க சார். இல்ல. அதாவது நேர கட்டுப்பாடுன்றது ஒட்டுமொத்தமா நேரத்த கட்டுப்படுத்தி தான் நீங்க நேரம் ஒதுக்கியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 18 கட்டுப்பாடுகள விதிச்சு தான் குடுத்துருக்கீங்க காவல்துறை. அதுக்கடுத்து பயம் உங்களுக்கு அதிகமா இருக்கு. புரியுதுங்களா? இங்க ஆ இவரு கூட 1 மணி நேரம் நின்னுட்டா, அந்த இடத்துலருந்து ஒருத்தரும் நகரப் போறதில்ல. நல்லா நீங்க பார்த்துருக்கணும். எல்லா கட்சி ஆர்ப்பாட்டங்களிலும், அங்க எங்க மீட்டிங் நடக்குதோ, அத சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் மக்கள் உட்கார்ந்திருப்பாங்க. டீ குடிச்சிட்டு இருப்பாங்க, கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, கட்சிக்காரர்கள். ஏன்னா, கட்சிக்காரர்கள தாண்டி அவங்க காசு குடுத்து கூட்டிட்டு வந்தவங்க. இங்க எல்லாமே அத்தனை பேரும் அங்கேயே நிக்கிறான். மயங்கி விழுறான். ஆனா அங்கேயே நிக்கிறான். ஏன் சொல்லுங்க? தன்னுடைய உணர்வு பூர்வமா வந்திருக்கான். நம்மள போற ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து இழந்த ஒரு தம்பிக்காக நீதி கேட்டு தளபதி வந்திருக்கிறாரு. அவர் பின்னாடி நம்ம இருக்கோன்றத பதிவு செய்றான்.